ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் ஆபத்தான மற்றும் கொடூரமான 10 பூச்சி இனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்ஃப்ளை தென் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இதுங்களோட முட்டைகளை மனிதர்களோட தோலுக்கு உட்புறத்தில் வச்சு வளர்க்குது. இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பிளாக் விண்டோ ஸ்பைடர் அமெரிக்கா மற்றும் கனடா பகுதிகளில் காணக்கூடிய வலைப்பூச்சி இனம். இதோட விஷம் மனுஷங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. இந்த இனத்தோட ஆண் கொசு பெண் கொசுக்களை கொன்று சாப்பிட்ருமாம். ஏஷியன் ஜெயிண்ட் ஹார்னர் இவை உலகின் மிகப்பெரிய குதிரை பூச்சி இனமாகும். இதோட கடி மனிதர்களோட உயிருக்கே ஆபத்தானது. ஜப்பானீஸ் ஜெயிண்ட் ஹார்னெட் இந்த வகை பூச்சி இனம் ஜப்பானில் அதிகமாக காணப்படுது. இதோட விஷம் ரொம்பவும் கொடியதுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஜப்பானில் ஒவ்வொரு வருஷமும் அதிகமான மரணங்கள் ஏற்படுதான். இதுங்க பொதுவாக சின்ன சின்ன உயிரினங்களை தான் இரையாக எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. செட்சி ஃப்ளை ஆப்பிரிக்காவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் காணப்படுகிறது. இவைகள் ஸ்லீப்பிங் சிக்னஸ் நோய் அல்லது ஆப்ரிக்கன் ட்ரைபனோசோமியாசிஸ் என்ற ஆபத்தான டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சி மனுஷங்களோட மற்றும் கால்நடைகளோட ரத்தத்தை உறிஞ்சுமா. டிரைவர் அண்ட் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதுங்க காணப்படுதுங்க. இந்த எறும்புகள் கூட்டமாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் எந்த உயிரினம் வந்தாலும் அதை கொண்டு சாப்பிட்ருமா. எதிர்பாராமல் மனுஷங்களை கூட தாக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. புல்லட் அண்ட் மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்கா குறிப்பாக அமேசான் காடுகளில் இதுங்க காணப்படுதுங்க. இந்த எறும்புக்கு கடிச்சா சுமார் 24 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல மிகவும் பயங்கரமான வலியை ஏற்படுத்துமாம். கிஸ்ஸிங் பக் இந்த வகையான பூச்சிகள் தென் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் சில பகுதிகளில் காணப்படுது. சாகஸ் டிசீஸ்ன்ற நோய் இந்த கிஸ்ஸிங் பக்னால தான் வருது. இந்த நோயால் இது வரைக்கும் சுமார் 8 மில்லியனுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிங்க அதிகமாக நைட் டைமில் தான் செயல்படுமா. அப்போ மனுஷங்களோட உதடு, மூக்கு போன்ற இடங்களை கடிச்சு வச்சுட்டு போயிடுமா. அனஃபிலஸ் மஸ்கிட்டோ மலேரியா மாதிரியான வைரஸ் நோய்களை பரவக்கூடிய முக்கிய கொசு தான் இந்த அனஃபிலஸ். இதுங்களால் பரவக்கூடிய மலேரியான சுமார் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் மரணங்களை ஏற்படுத்துது. இந்த வகையான கொசுக்கள் அதிகமாக நைட் டைமில் தான் செயல்படுமாம். இந்த வகை சாண்ட்ஃப்ளை கொசு ஹீட்டான கிளைமேட்டில் தான் அதிகமாக இருக்குமா. இந்த கொசு லீஷ்மனியாசிஸ் என்ற ஆபத்தான டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. இது தோல், புண்காயம் போன்றவற்றை ஏற்படுத்துதான். பொதுவாக நைட்டில் தான் அதிகமாக செயல்படும்னு சொல்கிறாங்க.